மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 19,000. 19,000 மொழிகள் பேசுகிற மக்கள் இந்தியாவிலே இருக்கிறார்கள். அல்லது 140 கோடி இந்தியர்கள் 19,000 மொழிகளை பேசுகிறார்கள். இந்த 19,000 மொழிகளில் 100க்கும் குறைவான மொழிகளுக்குத்தான் எழுத்து இருக்கிறது. மற்ற மொழிகள் எல்லாம் வெறும் பேச்சு மொழிகள் தான். நான் உங்களுக்கு விளங்க வேண்டும் அல்லது புரிய வேண்டும் என்பதற்காக சில உதாரணங்கள் சொல்கிறேன். நீங்கள் ஊட்டிக்கு போனால், நீலகிரி மாவட்டத்திற்கு போனால், மலைவாழ் மக்களான படுகர்கள் ஒரு மொழி பேசுவார்கள். அவர்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். ஆனால் அந்த மொழியில் எழுத்து கிடையாது. பட்டு நெசவு நூல் செய்து பிழைக்கும் வாழும் ஒரு பெரும்பான்மை சமூகம் சௌராஷ்டிர சமூகம். சௌராஷ்டிர மக்கள் சௌராஷ்டிர மொழி பேசுவார்கள், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது. 19,000 மொழிகள் பேசப்படுகிறது என்றால் 100 மொழிகளுக்குத்தான் எழுத்து இருக்கிறது என்றால், எந்த மொழியில் எழுத்து இல்லையோ அந்த மொழியில் புத்தகம் இல்லை என்று அர்த்தம். மொத்தமே 100 மொழிகள் தான் இந்தியாவில். உலகம் பூராவிலும் சேர்த்தால் 150 மொழிகள் தான் எழுத்து உள்ள மொழிகள். அதில் பல மொழிகளுக்கு சொந்த எழுத்து கிடையாது. வேறு மொழியின் எழுத்தை இரவல் வாங்கி தங்கள் எழுத்தாக பயன்படுத்துகிற மொழிகளும் உண்டு. சொந்தமாக எழுத்து இருக்கிற மொழிகள் 150க்கும் குறைவான மொழிகள். அப்படி 150க்கும் குறைவான மொழிகளுக்குத்தான் எழுத்து இருக்கிறது என்றால், அந்த மொழிகளில் வயது என்ன என்று கேட்டால் 1500 ஆண்டுகளை 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் 6 மொழிகள் தான். அந்த 150 மொழிகளிலும் 6 மொழிகள் தான் 2000 ஆண்டுகள் வயதுடைய மொழிகள். அப்படி 2000 ஆண்டுடைய வயதுடைய மொழிகள் 6 மொழிகள். ஒன்று கிரேக்கம். உலகம் பூராவிலும் நான் சொல்கிறேன், இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் எழுத்து, இலக்கியம், இலக்கணம் கொண்ட 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் 6 மொழிகள் தான். ஒன்று கிரேக்கம், இன்னொன்று லத்தீன், 3 ஈப்ரு, 4 சமஸ்கிருதம், 5 சீனம், 6 சத்தமா சொல்லக்கூடாதா? சொல்லுவான், மனித உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளியேறும் பொருட்களும் நறுமணமற்றவையாகத்தான் இருக்கிறது. வாயில் இருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று புத்தன் சொல்லுவான். 2000 ஆண்டுகளை கடந்த உலகின் மொழிகள் 6. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். 6வது மொழி எது? சாபாஷ், நன்றி. ஆமா, இந்த 6 மொழிகளிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக கதை. இந்த 6 மொழிகளிலும் மனிதர்கள் இன்றைக்கும் பேசிக் கொள்ளுகிற மொழிகள் 2 மொழிகள் தான். 4 மொழிகளை மனிதர்கள் பேசிக் கொள்வது இல்லை. கிரேக்கம் யாராலும் பேசப்படுவது இல்லை. கிரேக்கர்களே கிரேக்கம் பேசுவதில்லை. லத்தீன் பேசப்படுவது இல்லை. ஈப்ரு எவராலும் பேசப்படுவது இல்லை. சமஸ்கிருதம் ஆலயங்களில் சாமி சாமியோடு பேசுகிறார். ஒரு சாமி இன்னொரு சாமியோடு பேசுகிறார். அந்த சாமியும் பேசிக்கொள்வது சமஸ்கிருதமா என்று சாமிக்கு தான் தெரியும். நமக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நான் பகடியாக கேலி செய்வதற்காக சொல்லவில்லை. மனிதர்கள் பேசிக்கொள்ளும் மொழியாக சமஸ்கிருதம் இல்லை. எனவே 4 மொழிகளை மனிதர்கள் பேசுவதில்லை என்றால் அவைகளில் இலக்கணம் உண்டு, இலக்கியம் உண்டு, எழுத்து உண்டு, ஆனால் உயிர் இல்லை.
ஆமா. அப்படி உயிரற்ற மொழிகள் எத்தனை? 4. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம். உயிருள்ள, இன்றைக்கும் மக்களால் ரத்தமும் சதையுமாக பேசப்படுகிற மொழிகள் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள். உலகத்தில் 2 மொழிகள், ஒன்று சீனம், இன்னொன்று 2 மொழிகள் தான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசப்படுகிற மொழிகள். இந்த 2000 ஆண்டுகள் என்பது கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைதான். தமிழ்நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு அகழாய்வு நடந்தது. அந்த இடத்தின் பெயர் என்ன? கீழடி. கீழடி ஆய்வுகள் புலப்படுத்துகிற உண்மை என்ன தெரியுமா? கீழடியில் கிடைத்த தமிழ் எழுத்துக்களின் வயது 3500. ஆய்வகங்களில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட வயது 3500. அப்படியானால் 2000 ஆண்டுகளை கடந்தும் வாழுகிற உலகத்தின் ஒரே மொழி எது? தமிழ்.